தினந்தோறும் ஒரு வீடியோ வெளியிட்டு இருக்கு, சீமான் மன்னிப்பு கேட்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கு எதுவுமே பதில் சொல்ல மாட்டேறீங்க. மன்னிப்பு கேட்கணும்னா எதுக்கு மன்னிப்பு கேட்கணும்னு இருக்குல்ல? விஜயலட்சுமி வீடியோ போட்டுட்டே இருக்காங்க. என்னை அசிங்கப்படுத்திட்டே இருக்கிறதுக்கு ஒருத்தர் மன்னிப்பு கேட்கணுமா? கோர்ட்டு சொல்றதா சொல்றாங்க சார். அது தம்பி, எது கோர்ட்டு சொல்றதா சொல்லி அவங்க ஒரு வீடியோ கோர்ட்டு சொல்லும்போது சொல்லும். கோர்ட்டு சொல்லணும்னு இன்னும் சொல்லலைல்ல. இதெல்லாம் எடுத்துக்கிட்டு கேள்வி கேட்டு இல்ல சமரசமா போங்கன்னு சொல்லிட்டு சொல்றாங்க கோர்ட்டு. சமரசம் எனக்கு எதுக்கு? நான் என்ன செஞ்சு சமரசம்? எதுக்கு சமரசம்? உங்களை மாதிரி சமூகத்தில் நான் பிறந்ததுக்கு வேணா கேவலப்பட்டு வெக்கப்பட்டு சாகலாம். ஒருத்தன் வந்து 15 வருஷமா திருமணமாகி வாழ்றவன ஒரு பொதுத்தளத்தில் மக்களுக்காக நிற்கிறவன தேர்தல் வரும்போதெல்லாம் கூட்டிகிட்டு வந்து பேச விடுவீங்க. அந்த பேச்சை கேட்குறீங்க. இப்போ நான் வந்து ஒரு பெண் என்னை காதலிச்சு கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொல்லி ஏமாற்றிட்டு போயிடுச்சுங்கன்னு அது புருஷன் பொண்டாட்டியோட வாழ்கிற போது நான் புகார் அளித்தா நீங்கள் செருப்பு கட்டி அடிப்பில அடிக்க மாட்டீங்க. கேட்கறதுக்கு அடிப்பில அடிப்பில ஓட்டு சொல்லலை. சட்டம் ஒன்று இருக்குல்ல சார். சட்டம்னு ஒன்று இருக்கு, மனச்சான்றுன்னு ஒன்று இருக்குல்ல. சட்டம்னு ஒன்று இருக்கு, மனச்சான்றுன்னு ஒன்று இருக்குல்ல. அப்புறம் கோர்ட்டு சொல்லுது. கோர்ட்டு நீட்டுக்கு விலக்களின்னா அரசு கொள்கை முடிவு எடுத்து சொல்லும்போது அது எழுத சொல்லுங்குது. குடிக்கிறதுலேருந்து விலக்களின்னா அரசின் கொள்கை முடிவு தலையிட முடியாதுங்குது. எந்த கோர்ட்டை மதிக்கிறீங்க? படிக்கிறதுல தலையிடுற நீதிமன்றம் குடிக்கிறதுல தலையிட முடியாது கொள்கை முடிவுன்னு சொல்லுத. அந்த நீதிமன்றத்தை, அந்த நீதியை நீங்க போற்றியலான்னு கேட்டா பதில் அமைதியா இருக்கிய. எதுக்கானதுன்னு சொல்லுங்க சார். நீங்க ஏற்கனவே ஒரு மறுப்பு தெரிவிக்கிறீங்க, அவங்க மறுபடியும் இதே ஒரு தொடர்ச்சியா ஒரு வீடியோ சமூக பேசுங்க. நீங்க தொடர்ச்சியா இப்படி போட்டு நீங்க கண்டீங்க, என்கிட்ட கேட்காதீங்க. நீதிமன்றம் சொல்லும் போது அது என்ன சொல்லுதோ அது மதிப்போம்.